இப்ப நாம இங்க நிக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை தான் இப்ப நம்ம நிக்கிறோம். இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலூர்ல இருந்து ஜமுனா மருத்தூர் போற பாதி வழி, அதாவது மிதின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் பேர் வந்து மிதின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து இந்த பக்கம் போனோம் அப்படின்னா 23 கிலோமீட்டர் ஜமுனா மருத்தூர். இந்த பக்கம் போனோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர் போலூர். இப்ப நாம இங்கிருந்து ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி போறோம். அந்த ஊர் பேர் வந்து கல்லாத்தூர். சூப்பரா அழகா இருக்கும் ஏரியா. பாக்கலாங்களா? ஜவ்வாது மலையை பொறுத்த அளவுக்கு விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது மான் இருக்கும்னு சொல்லுவாங்க. மான், காட்டெருமை, முள்ளம்பன்றியும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இது வரைக்கும் இந்த வழியில ஸ்கூல் போகும்போது வரும்பொழுது பார்த்தது காட்டெருமை பார்த்துருக்கோம், யானை பார்த்துருக்கோம், முள்ளம்பன்றி பார்த்தது இல்லை. நிறைய மயில்கள் நிறைய இருக்கு. இப்போ இங்க ஒரு ஓடை வந்து கிராஸ் ஆகும் பாருங்க. ஸோ அந்த ஓடையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும், இல்லைன்னா வழுக்கும். இயற்கையோட அதிசயம் பாருங்க. கூழாங்கற்கள் அப்படின்னா ஸோ சின்னது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். அது மட்டும் கிடையாது, 1 டன்னு 2 டன் எடை உள்ள கற்கள் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க பாருங்க. இயற்கை வந்து இவ்வளோ அதிசயம் பாருங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ கூழாங்கற்களை ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. எவ்வளோ பெரிய பாருங்க, பெரிய நீரோடை இது. மழை அதிகமாக பெய்யும் பொழுது தண்ணி இதில் ரொம்ப ஃபோர்ஸாக ஓடி வரும். இப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய கற்களை வந்து மலையிலிருந்து இந்த கற்கள்லாம் தானாகவே உடைஞ்சி அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரி வழன்னு எவ்வளோ பெரிய கற்கள் பாருங்கள். அப்படியே வந்து இங்கே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி இதில் மழை அதிகமாக பெய்யும்போது ரொம்ப வேகமாக வரும். இந்த ஓடையில் இருக்கிற கற்களை ஒரு விசிட் பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இந்த ஓடையில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாங்களா? கற்களை பாருங்கள், பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்க அப்படின்னா வழன்னு இயற்கையோட அதிசயம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கற்கள் வந்து இதுவும் கூழாங்கற்கள்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியுடைய வேகம் எந்த அளவுக்கு கற்கள் வழன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஓடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கற்கள் பாருங்கள். வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் மலை தெரியுதுங்களா? இந்த பக்கமும் பெரிய மலை. ஸோ 4 பக்கமும் மலை இருக்கிறதுனால அந்த மலை மீது பெய்யக்கூடிய அந்த மழை என்ன ஆகும், தண்ணி ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபோர்ஸாக கீழே இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது இந்த கற்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட கற்கள் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம், பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே வழன்னு இருக்குது பாருங்கள். என்ன அதிசயம் பாருங்கள். பெரிய பெரிய கற்கள் எல்லாமே, சின்ன சின்ன கூழாங்கற்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், கூழாங்கற்கள் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியே தான் இந்த பெரிய கற்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இருந்து தண்ணி வந்து இந்த சைடு போகுது பாருங்கள். அப்படியே இந்த ஒரு 3 கிலோமீட்டருக்கு இந்த ஓடை இருக்குது. மழை அதிகமாக பெய்யும் பொழுது தண்ணி ஃபோர்ஸாக வரும். ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவரில் என்ன ஆகிடும்னா தண்ணி குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம கீழே இருக்கிற ஆறு வந்து பார்த்திங்கன்னா மேட்லேருந்து தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி தான் போகும். ஆனால் வந்து ஒரு வித்தியாசம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் தான் டவுனாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மலைப்பகுதின்றதுனால அங்கே ரொம்ப மேடாக இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே ரொம்ப மேடு, வர ரொம்ப ஒரு டவுனாக இருக்கிறதுனால தண்ணி என்ன ஆகிடும் சீக்கிரமாக. ஏன்னா மலை மேலே பெய்கிற மழையும் தண்ணி அங்கே நிற்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கீழே வந்துடும். அப்போ திடீர்னு இங்கே வெள்ளப்பெருக்கு வரும். ஆனால் உடனே என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஓடை பக்கத்தில் 2 ஓடை இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஓடை, இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இந்த இடத்துல. ஏன்னா மழை தண்ணி அதிகமாக தேங்கியிருக்கு. ஸோ இந்த மண் வந்து வழுக்கக்கூடிய மண்.
இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, தண்ணி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். நம்ம அந்த சாதம் வடித்தோம்னா அந்த தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். சாதம் வடித்தா தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெரிய மரம் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இதாக இருக்க பாருங்க. இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரியல தாத்தா. இந்த மரத்துக்கு என்ன தாத்தா பேரு? இவ்வளோ பெருசு இருக்குல்ல. என்ன தாத்தா? மத்தி மரம். இது எவ்வளோ வருஷமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? தாத்தாவை கவர் பண்ணுங்க அப்படியே. இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்றாங்க. சரி வரேன் தாத்தா. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து ரொம்ப காலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் வயசில் பெரியவங்கலாம் அவங்களுக்கு வந்து வருஷம்லாம் அந்த கணக்கு சரியாக, அவங்க அந்த காலத்தில் ஒரு சிலர் நிறைய பேர் படிக்காதவங்க இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வருஷம்லாம் சொல்ல தெரியாது. இப்போ 10 வருஷன்றத ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் கூட ஒரு சிலர் வயசானவங்களுக்கு சொல்ல தெரியாது, தோராயமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மரம் வந்து 200 வருஷமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் அந்த கல்லாத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பள்ளிக்கூடம் முன்னாடியே இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் தான் கல்லாத்தூர் அப்படிங்கிற ஊர் வரும். அந்த ஊரே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட வீடுகள்லாம் வந்து தொடர்ந்து நம்ம கீழே கிராமத்தில் இருக்கிற மாதிரிலாம் அங்கே இருக்காது. வீடுகள் தனித்தனியாக இருக்கும், சமவெளியாக இருக்காது, மேடு மேடாக இருக்கும், மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அவங்கவுங்க நிலத்துக்கிட்ட அவங்கவுங்க வீடு கட்டியிருப்பாங்க. இந்த கல்லாத்தூர் வாங்கனூர் அப்படின்னு 2 ஊர் இருக்குது. அந்த 2 ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 20 வீடு அப்படி 20 வீடு தான் சேர்ந்தாப்புல மொத்தமாக இருக்கும். மற்ற வீடுலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அந்த கல்லாத்தூர் வாங்கனூர் ஊர் எப்படி இருக்கு, அந்த வீடுலாம் எப்படி இருக்குன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம பள்ளிக்கூடம் வரப்போகுது, ஸ்கூல் வரப்போகுது. அதே மாதிரி இந்த பாதை 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்காது, மேடு பள்ளமாக தான் இருக்கும். நிறைய கற்கள் நிறைய இருக்கும். ஜவ்வாது மலையுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அதிகமாக கிடைக்கிறது தேன் கிடைக்கும். சிறுதானியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாமை, திணை, சாமை தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இங்கே வந்து சாமை நிறைய பயிரிடுறாங்க. இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வீலர் ஓட்டுறதே வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம்தான். புதுசாக வர்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும், ஏன்னா கீழே விழக்கூடிய வாய்ப்பு அதிகம். இங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே இங்கே வளர்ந்து வண்டி ஓட்டி பழக்கம். நாங்களும் ஸ்கூலில் 6-7 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கும் ஓரளவுக்கு பழக்கமாயிடுச்சு. ஸ்கூல் போய் வண்டி ஓட்டி பழக்கமாயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய டவுன் பாருங்கள். இந்த 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மேடு ஏறும், அடுத்தது டவுன் இறங்கும். ஏன்னா மலைப்பகுதின்னும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா கல்லாத்தூர் ஊர்கிட்ட வந்துட்டோம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடம் வந்து முதல்ல இருக்குது ஸ்கூலு. அதை தாண்டி 1/2 கிலோமீட்டர் போனால் தான் நம்ம ஊர் பார்க்க முடியும். இங்கே படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே இந்து மலையாளி தான், பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவங்க தான். எல்லாருமே மலைவாழ் மக்கள் தான். இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்குது. எல்லாருமே இந்து மலையாளிகள் தான். வந்துட்டோம், பள்ளிக்கூடம் கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக் டேம், தடுப்பணைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எதுக்காக இந்த தடுப்பணைன்னா தண்ணி வேஸ்ட்டாக போகிறத கொஞ்சம் தேக்கினாக்கா பக்கத்தில் இருக்கிற கிணறுலாம் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சின்ன செக் டேம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கல்லாத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி.